வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறோங்க. நான் அது செய்ய 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 8 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 10 மிளகாய். காரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து நான் எல்லாம் வேக வச்சுக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, இது நல்லா வேகட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருவேங்க. ஒரு கிலோ நாட்டுக்கோழி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது வேகுதுங்க. நம்ம இந்த தண்ணி சுண்டி வற்றி வரணுங்க. இப்போ நம்ம ஒரு 3 சின்ன தக்காளி பழம் நான் எடுத்துருக்கேங்க. அரிஞ்சு போட்டுக்கலாங்க. சின்ன தக்காளியாக நான் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 தக்காளி கூட எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டுங்க. இதுக்குள்ளே நம்ம 4 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டைங்க, கிராம்பு 2 கிராம்பு, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4. இதெல்லாம் நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சின்ன மசாலாவாக நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி கொதிச்சு வந்துருச்சுங்க. அரை மூடி சின்ன தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன தேங்காயில் அரை மூடி துருவி போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நம்ம குழம்பு கொஞ்சம் கெட்டி வர்றதுக்காக கெட்டியாக வரணுங்கிறதுக்காக கடலை 5-6 கடலை சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க அது. நாம் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்திக்கலாங்க. 4 ஸ்பூனுக்கு பக்கம் வருங்க நீங்கள் அரைச்ச பொடியை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனங்கடைசியில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுதான் நம்ம நாட்டுக்கோழிக்கான ஸ்பெஷல் மசாலா. இப்போ நாம் தாளிக்க போகிறோங்க.
தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து நான் எடுத்துக்கேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்ச கடைசியில் நம்ம கடுகு சேர்த்திக்கலாங்க. ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, 2 மிளகாய் அதெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 கிலோ கோழியை வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க. கறி வந்து உருண்டு வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா கறியில் வந்து நல்லா உப்பு பிடிக்கணுங்கிறக்காக. அப்போ தான் சீக்கிரம் வணங்குங்க. கறி லைட்டாக உருண்டு வந்ததையுமே நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து எடுத்து நம்ம சேர்த்திக்கலாங்க. வணக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சேர்த்திக்கலாங்க. சேர்த்தன கடைசியில் நம்ம இது எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத வச்சு நம்ம சேர்த்திக்கலாங்க. நீங்கள் குழம்பு மாதிரி வந்து தண்ணியை நீங்கள் எடுத்து ஊற்றி பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்திக்குங்க. குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா குடிக்கும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து சளி ரொம்ப பிடிச்சிருந்தா அப்போ வந்து குடிக்கும்போது நம்மளுக்கு சளி சீக்கிரம் வந்து சரியாயிருங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் உனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு வந்து நீங்கள் 1 ஸ்பூன் போடுறது மாதிரி தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 5 விசில் விடுங்க. ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புங்கிறனால வந்து சீக்கிரம் வந்து வேகாதுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு 1 கொத்து கருவேப்பிலை, 2 மிளகாய் சேர்த்தி தாளித்து எடுத்து ஊற்றிட்டேங்க. குழம்பு வந்து நாம் தாளிச்சாச்சுங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடிங்க. அடுத்தது நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோங்க. நாட்டுக்கோழி வறுவல் செய்ய ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய். கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு சேர்த்திட்டு 1 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. 6 பல் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திட்டு நம்ம தனியாக வடித்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை வந்து எடுத்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம அரைச்சி ரெடியான குழம்புலேருந்து ஒரு 5 கரண்டி 6 கரண்டி வந்து குழம்பு வந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இந்த குழம்பு வந்து நல்லா வத்த விடணுங்க. வத்த விட்டால் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லா வத்தி வந்து நல்லா வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.